இந்த எக்ஸ்பைரி டே ஃபைனலி ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாகவே முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, நான் மார்னிங் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த செகண்ட் 2 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே செல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது ப்ரைஸ் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல புல் பேக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணாங்க அண்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாச்சு. அண்ட் இந்த என்ட்ரிக்கான ஒரு ஃபைனல் டார்கெட் லெவல் எங்கே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல டார்கெட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. பட் எக்ஸிட் ஆனது என்னமோ இங்கே தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ட்ராப் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இட் இஸ் ஃபெயில்டு. எக்ஸாக்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்தராக மேலே போகிறது இல்லை, பட் கன்சாலிடேஷன்ஸ்லேயும் மார்க்கெட் முடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ஒரு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நிஃப்டியில் மட்டும் இல்லை, ஈவன் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு அதிகமான ஒரு டார்கெட் லெவலே மார்க்கெட் நம்மளுக்கு நான் ஸ்டாப்பாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 7 PM to 8:30 ஒரு 1.5 hours ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இதில் 100 சீட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமா, இண்டிகேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, முதல்ல எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு ஆப்ஷன் பையராக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அடுத்தது மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு, அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறோமோ அதே மாதிரி மார்க்கெட் ஹவர்ஸ்லையும் எப்படி நம்ம ஜாலியாக பிரேக் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெபினாரில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வெபினார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு ட்ரேடிங்கில் இருக்குதா, இது நாம் நார்மலாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறதே இந்த வெபினாருக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இந்த 100 சீட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.